மாணவர்களா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு என்னவா இருக்கும்னா நம்ம வருங்காலத்துல ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியரா ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவா இருக்கும். இந்த டாக்டர் இன்ஜினியர் அப்படின்றதுக்கு எல்லா தொழிலுக்குமே சரி, எல்லா விஷயத்துக்குமே ஒரு அடித்தளம் கொண்டு இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க இப்ப 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த 12th தான் இந்த டாக்டர் அண்ட் இன்ஜினியருக்கு மிகப்பெரியதான அடித்தளமான விஷயமா இருக்கும். இந்த 12th பொறுத்த வரைக்கும் 12th சயின்ஸ் குரூப்புக்கு ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட் இருக்குங்க. அந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்க இன்ஜினியரிங்காக ஜேஇ எழுதினாலும் சரி, டாக்டர் ஆகுறதுக்காக நீட் எழுதினாலும் சரி, இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தரவா படிச்சாதான் நம்மளால நம்மளுடைய கனவை நிறைவேற்ற முடியும். அதுல மாற்று கருத்து என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மேஜர் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய 12th பிசிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தம்பி தங்கிகள் எல்லாருக்குமே நம்ம கேட்கிற விஷயமா இருக்கு. உங்களுக்கு பல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ், அப்புறம் எல்லாமே உங்களுக்காக நம்ம போட்டுட்டே இருக்கோம். நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப பாத்துட்டு இருக்கும் போது இந்த வீடியோவை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம தயவு செய்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன் பத்தி தான் பார்ப்போம். 5 எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய செக்ஷன் இதுதான். புக் இன்னர்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. எவ்வளவு படிச்சாலும் பிசிக்ஸ்ல என்னால 5 5 மார்க் அட்டனே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு வால்யூம் 1 வால்யூம் 2 2 வால்யூம்ல இருக்கிற புக் இன்சைட் புக் பேக் கொஸ்டின் கனெக்ட் பண்ணா கிட்டத்தட்ட 150 கொஸ்டின் போதே. இவ்வளவு கொஸ்டின் எப்படிதான் படிக்கிறது? படிச்சாலும் மண்டேலயே நிக்க மாட்டேன் ஃபீல் பண்ணிட்டீங்களா? கவலைப்படவே தேவையில்ல. உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் 5 மார்க்ஸ் கொஸ்டின் நம்ம மொத்தமாவே ஒரு 30 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். இந்த 30 கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் போய் பாருங்க. உங்களால எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் 5 கொஸ்டின் ஈஸியா 5 மார்க்ல அட்டன் பண்ண முடியும். அது என்ன கொஸ்டின், என்னென்ன சாப்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், நீங்க இன்னும் சரியா ஒரு 43 நாள், சரியா 43 நாள்ல உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், இல்ல வேற சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், இங்கிலீஷ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் குரூப்புக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். இப்ப ரிவிஷன் எக்ஸாம்ல கூட பிசிக்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ் ஆகலாம். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பசங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க படிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டா இருக்கு. அதுலயே குறிப்பா பாத்தீங்கன்னா 5 மார்க், 2 மார்க் 3 மார்க்கே எங்களால படிக்க முடியல. நாங்க எங்க போய் 5 மார்க் படிக்கிறது? அது 2 வால்யூம் இருக்குது. மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு, 10 சாப்டர் இருக்கு. இந்த 10 சாப்டர்ல இருந்து நம்ம எப்படிதான் படிக்கிறது? வால்யூம் 1 இருக்கட்டும், வால்யூம் 2 இருக்கட்டும், இந்த 2 வால்யூம் ஃபுல்லாவே கவர் பண்ணி மொத்தமா இருக்கிற 10 சாப்டர்ஸையும் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 155 மார்க் எப்படி படிக்கிறது எல்லாருமே கேள்விக்கிறீங்க. உங்களுக்காக தான் 12th பிசிக்ஸ்ல கோல்டன் 5 மார்க்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 70 out of 70 கண்டிப்பா நீங்க இந்த 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணி எடுத்துட முடியும். அதுல மாற்ற கருத்தே கிடையாது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன, பிசிக்ஸ்ல கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி. அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வரப்போகுது. அந்த வீடியோ உங்களுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்ல மறக்காம பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப 5 5 மார்க் கொஸ்டின்ல 25 எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா 10 சாப்டர் இருக்கு பிசிக்ஸ்ல. வால்யூம் 1ல 5 சாப்டர், வால்யூம் 2ல 5 சாப்டர். இந்த 2 வால்யூமே சேர்த்து 10 சாப்டர்ல சாப்டர் 1ல நாங்க கொடுக்கக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே சேர்த்து 5 கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல நாங்க கொடுக்கக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து மொத்தமே 4 கொஸ்டின். சாப்டர் 3ல புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து 5. சாப்டர் 4ல 4, சாப்டர் 5ல 3. இதெல்லாம் வால்யூம் 1ல. அப்புறம் வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா சாப்டர் 6ல பாத்தீங்கன்னா புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து மொத்தம் 3 கொஸ்டின். சாப்டர் 7ல புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து 2 கொஸ்டின். சாப்டர் 8ல புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து 4 கொஸ்டின். சாப்டர் 9ல புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து 2 கொஸ்டின். சாப்டர் 10ல புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து 4. இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 30 கூட வர கம்மியா தான் வரும். இந்த கொஸ்டின்ஸை மட்டுமே நீங்க படிச்சுட்டா போதுமானது. உங்களால ஷுவரா கண்டிப்பா 5 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி உங்களால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் சொல்லிட்டு. எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் நாங்க ரெஃபர் பண்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்ததுல இருந்து குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்,
ஆஃபலி கொஸ்டின் பேப்பர்ஸ், ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம், சப்ளிமெண்டரியோட எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இந்த 2 புக்கையும் வச்சு ஃபுல்லா ரெஃபர் பண்ணி தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க செலக்டிவ் ஆயிட்டு தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். பிசிக்ஸ்ல இருக்கிற டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸையும் உங்களால கிளியரா அட்டன் பண்ணணுமா, கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணணுமா, அதுக்கும் நம்ம கிட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுக்கு வீடியோ சீக்கிரமா வரப்போது. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும் எங்களோட கருத்து. அதுக்கு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டா இருக்குது பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க் மறக்காம எடுத்துருங்க. இந்த விஷயஸ் எல்லாம் இனிமேலும் படிக்காம இருக்காங்க. 43 நாள் தான் இருக்கு, வேஸ்ட் பண்ணாம தயவு செய்து படிச்சுங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணுதா, தயவு செய்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போவாது ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்களேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.